இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஆஸ்டியோரேடியோனெக்ரோசிஸ். இந்த ஆஸ்டியோரேடியோனெக்ரோசிஸ் எதனால் வருது அப்படின்னா, ஒரு டியூமரோ இல்லை கேன்சரோ உள்ள பேஷண்ட்டுக்கு வந்து ரேடியேஷன் தெரப்பி பண்ணுறதுனால வர்றது தான் இந்த ஆஸ்டியோரேடியோனெக்ரோசிஸ். இந்த ஆஸ்டியோரேடியோனெக்ரோசிஸை சிம்பிளாக சொல்லலாம் அப்படின்னா, இப்போ வந்து இந்த டியூமரோ இல்லை கேன்சரோ அந்த பேஷண்ட்டுக்கு வந்து ரேடியேஷன் தெரப்பி பண்ணியிருப்போம். அந்த இர்ரேடியேட் ஆன ஏரியா வந்து அப்படியே ஸ்கின்லையோ இல்லை மியூக்கஸ் மெம்பர்லையோ அப்படியே எக்ஸ்போஸ்ட் ஆகி இருக்குன்னு சொல்கிறாங்க. அது ஹீல் ஆகாமல் தொடர்ந்து ஒரு 3 மாதத்துக்கு அப்படியே இருக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதோட ஏட்டியாலஜி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ரேடியேஷன் தான். மேயர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஒரு ரேடியேஷன் தெரப்பி பண்ண பேஷண்ட்டுக்கு வந்து ஒரு ட்ராமாவோ இல்லை ஒரு எக்ஸ்ட்ராக்ஷனோ பண்ணும்போது என்ன அப்படின்னா மைக்ரோ ஆர்கானிசம்னால வர்றது தான் இந்த ஆஸ்டியோரேடியோனெக்ரோசிஸ் அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காரு. பட் இந்த எக்ஸ்ட்ராக்ஷனோ இல்லை ட்ராமாவோ பண்ணாத பேஷண்ட்டுக்கு கூட இந்த ஆஸ்டியோரேடியோனெக்ரோசிஸ் வருது. ஸோ அந்த தியரி வந்து யாராலையுமே ஏற்றுக்கூடிய கருத்தாக இல்லை. அதே இது மார்க்ஸ் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒரு ஹைப்போசெல்லாரோ இல்லை ஒரு ஹைப்போ வாஸ்குலரோனால தான் இந்த ஆஸ்டியோரேடியோனெக்ரோசிஸ் வருது. ஸோ இது வந்து மோஸ்ட்லி அக்செப்ட் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன்னா ரேடியேஷனால் என்ன ஆகுதுன்னா போன் செல்ஸ் எல்லாமே டெத் ஆக ஆரம்பிக்குது. ஏன்னா டைரெக்டாக அந்த ரேடியேஷன் வந்து அந்த போன் செல்ஸ் அஃபெக்ட் பண்ணுறதுனால போன் செல்ஸ் எல்லாமே டெத் ஆக ஆரம்பிக்குது. அதனால் ஹைப்போசெல்லார் நடக்குது, அதனால் டிஷ்யூ பிரேக் டவுன் நடக்குது. ரெண்டாவது ஆஸ்டியோபிளாஸ்ட், ஆஸ்டியோகிளாஸ்ட், இந்த ஃபைப்ரோபிளாஸ்ட் செல்ஸ் இது எல்லாமே வந்து ரீஜெனரேஷன் ரிப்பேரிட்டிவ் கெப்பாசிட்டியை வந்து இழந்து போயிடுது. ஸோ அதனால் என்ன ஆகுதுன்னா ஹைப்போசெல்லார் வருது. ஸோ இதனால் டிஷ்யூ பிரேக் டவுன் நடக்குது. அதனால் ஆஸ்டியோரேடியோனெக்ரோசிஸ் வருது. வாஸ்குலர் சேஞ்சஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு ரேடியேஷன் தெரப்பி பண்ணுறதுனால என்ன ஆகுது அப்படின்னா, நம்மளோட பிளட் வெல்ஸ் எல்லாமே இன்ஃப்ளேம்ட் ஆக ஆரம்பிக்குது, இல்லை வந்து அந்த த்ரோம்போசிஸ் மாதிரி ஃபார்ம் ஆக ஆரம்பிக்குது. அதனால் பிளட் ஃப்ளோ கம்மியாக ஆரம்பிக்குது. நாளடைவில் என்ன ஆகுதுன்னா அந்த இடம் ஃபைப்ரோஸ் ஆக ஆரம்பிக்குது. ஸோ அதனால் ஹைப்போ வாஸ்குலராக இருக்குது. ஸோ அதனால் இஸ்கிமியா வருது, அதனால் ஹைப்போக்சியா மாற ஆரம்பிக்குது. ஃபைனலாக ஆஸ்டியோரேடியோனெக்ரோசிஸ் கொண்டு போயிருது. இதோட ரிஸ்க் ஃபேக்டர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ரேடியேஷன் தெரப்பி பண்ணுறது வந்து ஒரு 50 GY மேலே பண்ணுறதுனால அது வருதுங்கிற மாதிரியும், ஆர்த்தோ வால்டேஜ் ரேடியேஷன் பண்ணுறதுனால இல்லை பிராக்கி தெரப்பி பண்ணுறதுனால டியூமர் வந்து ரொம்ப அட்வான்ஸில் இருக்கிறதுனால தான் இந்த ஆஸ்டியோரேடியோனெக்ரோசிஸ் வருது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதே மாதிரி திரும்ப டியூமர் வரதுனால ரேடியேஷன் வந்து கொஞ்சம் எக்ஸ்போசர் அதிகமாக கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால் கூட இந்த ஆஸ்டியோரேடியோனெக்ரோசிஸ் வரலாம். அதே மாதிரி இந்த டியூமர் வந்து ஃப்ளோர் ஆஃப் த மவுத்லையோ இல்லை டங்க்லையோ இல்லை ரெட்ரோமோலார் ஏரியாவில் வந்தால் கூட இந்த ஆஸ்டியோரேடியோனெக்ரோசிஸ் வரதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. அதே மாதிரி கேரிஸோ இல்லை பெரின்டல் காம்ப்ரமைஸ் டூத் இருக்கும்போது நம்ம ரேடியேஷன் பண்ணியிருந்தால் கூட இந்த ஆஸ்டியோரேடியோனெக்ரோசிஸ் வரும். அதே மாதிரி போனஸ் பிக்கல்ஸ் இருக்கிறதுனால கூட ரேடியேஷன் தெரப்பி பண்ணியிருந்தா ஆஸ்டியோரேடியோனெக்ரோசிஸ் வரும். அதே மாதிரி டென்டல் வியர் சர்ஜரி ரேடியேஷன் தெரப்பி பண்ணதுக்கப்புறம் டென்டல் வியர் சர்ஜரி பண்ணியிருந்தால் கூட இந்த ஆஸ்டியோரேடியோனெக்ரோசிஸ் வருங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து இதில் கிளினிக்கல் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, பெயின் வந்து ரொம்ப சிவியராக இருக்குங்கிற மாதிரியும், ட்ரிஸ்மஸ் இருக்கும், அதாவது வாயை திறக்க முடியாது, ஸ்வெல்லிங் இருக்குன்னு சொல்கிறாங்க. அதுவும் குறிப்பாக இந்த சாஃப்ட் டிஷ்யூ ஏரியாவில் அப்சஸாக ஃபார்ம் ஆகிருக்கலாம், அப்புறம் சைனஸ் ஃபெஸ்டிலா மாதிரி ஃபார்ம் ஆகும். ஸோ இதோட எவிடன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, போன்ஸ் வந்து எக்ஸ்போஸ்ட் ஆகிருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அந்த இடம் வந்து இன்ஜுரேட்டட் ஆகி அல்சர் ஆகி இருக்கும். சம்டைம்ஸ் பேத்தலாஜிக்கல் ஃப்ராக்சர் கூட இருக்கலாம். அதே மாதிரி ரேடியேஷன் கேரிஸ் இருக்கும், செரோஸ்டோமியா இருக்கும், மியூகோசைட்டிஸ் கூட இருக்கும். ஸோ அதோட டயக்னோசிஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு வந்து பேஷண்ட்டுக்கு வந்து இதுக்கு முன்னாடி ரேடியேஷன் தெரப்பி பண்ணியிருக்கீங்களான்னு கேட்கணும். அதுக்கப்புறம் ரேடியோகிராஃபியில் வந்து எந்த சேஞ்சஸுமே தெரியாது, இனிஷியலாக எந்த சேஞ்சஸுமே தெரியாது. பட் டே ஸ்டேஜில் மட்டும்தான் தெரியும். அது வந்து சிக்கோஸ்டோமாவோ இல்லை பேத்தாலஜிக்கல் ஃப்ராக்சரோ வந்து பார்க்க முடியும். ஸோ இதெல்லாம் எதில் பார்க்க முடியும் அப்படின்னா, ஓபிஜிலையோ இல்லை சிடி எம்ஆர்ஐ ஸ்கேனை மட்டும்தான் பார்க்க முடியும். ஸோ இப்போ ஆஸ்டியோரேடியோனெக்ரோசிஸ் வந்துருச்சு அப்படின்னா நம்ம எப்படி ட்ரீட் பண்ணலாம் அப்படின்னா, ஒன்று ரீவாஸ்குலேஷன் பண்ணலாம், இல்லை அந்த எக்ஸ்போசரான ஏரியா வந்து கட் பண்ணி எடுக்கலாம். ஃபஸ்ட்டு நான் சர்ஜிக்கலாக பார்த்தோம்னா ரீவாஸ்குலரேஷன். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னா பெயின் எலிவேஷனை கண்ட்ரோல் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா நார்கோட்டிக்ஸ் இல்லை வந்து நர்வ் பிளாக்ஸ் கொடுக்கலாம். அதுக்கப்புறம் ஆன்டிபயோட்டிக் தெரப்பி. ஏன் ஆன்டிபயோட்டிக் தெரப்பி கொடுக்குறோம்னா, செகண்டரி இன்ஃபெக்ஷன் வரக்கூடாது. ஸோ அதுக்காக ஆன்டிபயோட்டிக் தெரப்பி கொடுக்குறோம். அதே மாதிரி எந்த ஏரியாவில் இருக்கோ அந்த சிக்கோஸ்டமான ஏரியா வந்து டீப்ரைட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் எக்ஸ்போசரான ஏரியா வந்து ஜிங்க் ஆக்சிஜனால் அதே மாதிரி நியோமைசினை வச்சு பேக் பண்ணி எவ்ரி வாரம் மாற்றணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்ததாக ஹைப்பர்பாரிக் ஆக்சிஜன் தெரப்பி பண்ணலாம் ரீவாஸ்குலேஷன் பண்ணதுக்கப்புறம். ஏன் ஹைப்பர்பாரிக் ஆக்சிஜன் தெரப்பி பண்ணுறோம் அப்படின்னா, ஹைப்பர்பாரிக் ஆக்சிஜன் தெரப்பிங்கன்னா வேறு ஒன்றுமே கிடையாது. இது வந்து ஒரு சேம்பர் மாதிரி இருக்கும். அந்த சேம்பரில் வந்து 100% ஆக்சிஜன் இருக்கும். அது வந்து பேஷண்ட்டு உள்ளே உட்கார சொல்லி ஒரு 90 to 120 மினிட்ஸ் வந்து டெய்லியும் ஒரு 5 டேஸ்க்கு இருக்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதுதான் ஹைப்பர்பாரிக் ஆக்சிஜன் தெரப்பி. இது பண்ணுறதுனால என்ன ஆகும்னா, செல்ஸ்லாம் வந்து திரும்பி புதுசாக ஃபார்ம் ஆக ஆரம்பிக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அல்ட்ராசவுண்ட் தெரப்பி என்ன பண்ணும் அப்படின்னா, நியூ செல்ஸ் ஃபார்மேஷனை ஸ்டிமுலேட் பண்ணும். அதே மாதிரி ப்ராப்பர் நியூட்ரிஷன் டயட் ஃபாலோ பண்ணோம்னா இந்த ஆஸ்டியோரேடியோனெக்ரோசிஸ் வந்து ஓவர் கம் பண்ணலாம். சர்ஜிக்கலாக பார்த்தோம் அப்படின்னா செக்கோஸ்டோனா ஏரியா வந்து நம்ம ரிமூவ் பண்ணி எடுக்கிறது. அப்புறம் போன் ரிசெக்ஷன் பண்ணலாம். ஸோ இந்த போன் ரிசெக்ஷனே ரெண்டாக பிரிச்சிருக்காங்க. ஒன்று வந்து இன்ட்ரா ஓரல், இன்னொன்று எக்ஸ்ட்ரா ஓரல். மோஸ்ட்லி வந்து இன்ட்ரா ஓரல் தான் அக்செப்ட்னு சொல்கிறாங்க. ஏன்னா நம்மளோட எந்த இடத்துல இருக்கோ ஒரு ஆல்வியல் கிரஸ்ட்டில் வந்து ஃபுல்லாக இன்சிஷன் மேக் பண்ணி அந்த இடத்துல வந்து இந்த கார்டிகல் போனில் ஹோல்ஸ் போடுறோம். ஸோ ப்ளீடிங் ஆகிற வரைக்கும் ஹோல்ஸ் போடுறோம். ஸோ ஏன் அதுக்கு ஹோல்ஸ் போடுறோம் அப்படின்னா, ப்ளீடிங் ஆகாத ஏரியா வந்து நெக்ரோஸ்டான ஏரியா, ப்ளீடிங் ஆன ஏரியா வந்து நெக்ரோஸ் ஆகாத ஏரியா. ஸோ அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்காக நம்ம ஹோல்ஸ் போடுறோம். டிஃப்ரென்ஷியேட் பண்ணதுக்கப்புறம் செக்ரோஸ்டடான ஏரியா ஃபுல்லாத்தையும் நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்துடுறோம்.
அதே மாதிரி எக்ஸ்ட்ரா ஓரல் பார்த்தோம்னா இது வந்து ரொம்ப நெக்ரோசிஸ் ஆகிருக்கு, போன் ஃபுல்லாக எக்ஸ்போஸ்ட் ஆகிருச்சு, ரேடியேஷன் எக்ஸ்போஸ்டான நெக்ரோசிஸ் ஆகிருக்கு அப்படின்னா அந்த இடத்தையே கட் பண்ணி எடுக்கிறது தான் இது எக்ஸ்ட்ரா ஓரல் அப்ரோச். இதில் ப்ரிவென்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு டூத் எக்ஸ்ட்ராக்ஷன் பண்ண போகிறோம் அப்படின்னா எல்லா டீத்தும் வந்து ரேடியேஷன் இருக்கா, ஒரு ரேடியேஷன் தெரப்பி பண்ணுறதுக்கு ரேடியேஷன் பண்ணதுக்கப்புறம் எல்லா டீத்தையும் எக்ஸ்ட்ராக்ஷன் பண்ணிடணும். எந்த இதுன்னா பெரியாண்டிலி காம்ப்ரமைஸ்டு டூத்து, அப்புறம் வந்து கேரியஸ் டூத்து, இந்த மாதிரி டூத் எல்லாமே நான் மெட்டல் டூத் இந்த மாதிரி இருக்க எல்லா டூத்தையுமே எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிடணும். ரேடியேஷன் தெரப்பி பண்ணுறதுக்கு முன்னாடி கேரியஸ் டூத்து, நான் மெட்டல் டூத்து, பெரியாண்டிலி இன்வால்வ் டூத்து இந்த எல்லா டூத்தையுமே நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிடணுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ப்ராப்பர் ஓரல் ஹைஜீன் மெயின்டைன் பண்ணணும். ஃப்ளூரைட் தெரப்பி பண்ணணும். ஏன் ஃப்ளூரைட் தெரப்பி பண்ணுறோம்னா, ரேடியேஷன் தெரப்பி பண்ணதுக்கப்புறம் வந்து வாய் ஃபுல்லாக கேரிஸ் வரதுக்கு வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. டியூ டு ஜெரோஸ்டோமியானால வாய் ஃபுல்லாக கேரிஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறதுனால ஃப்ளூரைட் தெரப்பி பண்ணணும். ரேடியேஷன் பண்ணதுக்கப்புறம் as much as இப்போ எக்ஸ்ட்ராக்ஷன் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற கண்டிஷனில் இருக்கும்போது என்ன ஆகும்னா, நம்ம வந்து ஏட்ராமேட்டிக்காக எக்ஸ்ட்ராக்ஷன் பண்ணணுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒரு எக்ஸ்ட்ராக்ஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி இப்போ ரேடியேஷன் தெரப்பி பண்ணியிருக்காங்க, அவங்கள எக்ஸ்ட்ராக்ஷன் பண்ணணும்னா 1 மாதத்துக்கு முன்னாடியே வந்து பென்டாக்சிஃபைலின் 400 mg கொடுக்கணும். ஏன்னா பிளட் ஃப்ளோவை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக. அப்புறம் டோகோஃபெரால் 1000 மைக்ரோ பர் டே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னா இந்த டோகோஃபெரால் என்ன பண்ணும் அப்படின்னா, நம்மளோட பிளட் வெசல்ஸ் இருக்குல்ல, பிளட் வெசல்ஸில் வந்து குட் ஃப்ளோ, ஸோ ஃபைப்ரோசிஸ் ஆகிருக்க ஏரியா வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணும். பிளட் வெசல்ஸ் வந்து ஃபைப்ரோசிஸ் ஆகாமல் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிக்கும். அப்புறம் குளோரோனைட், இது என்ன பிஸ்பாஸ்மின்னு சொல்கிறாங்க. அதாவது போன் ஆஸ்டியோரெடினோக்ரோசிஸ் வராமல் இருக்கிறதுக்காக ரேடியேஷன் தெரப்பி பண்ணதுக்கப்புறம் எக்ஸ்ட்ராக்ஷன் பண்ணுறதுக்கப்புறம் வந்து போன் வந்து ஸ்டிமுலர் நெக்ரோசிஸ் ஆகிறத ரெடியூஸ் பண்ணுறதுக்காக கொடுக்குறது தான் இந்த குளோரோனைட். தேங்க்யூ.